இன்று ஆங்கில பாடம் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஆசிரியர் தகுதி தேர்வினை பொறுத்தவரை மெட்டீரியல் அதுல கவனம் செலுத்துவதை விட, ஒரு மாதிரி வினாக்களில் கவனம் செலுத்துவதை விட முழு பாடத்திட்டம் என்பதாக தான் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். அந்த வகையிலே டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்காக வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் தான் நாம் முழுமையாக கவனம் செலுத்துகிறோம் என்பதை நினைவில் கொள்வோம். எனவே இந்த பாடம் இல்லை, இந்த பாடம் இருக்கு அப்படின்ற இடையில அந்த கமெண்ட்ஸ் வேண்டாம். நாம் முழுமையான பாடத்திட்டத்தில் தான் கவனம் செலுத்துகிறோம். அதே போல இப்போ நம்ம 6ஆம் வகுப்பு 2 பருவங்கள் ஏற்கனவே முடித்து விட்டோம். இன்று 3ஆம் பருவம், 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் ஆங்கிலத்துல நம்ம முடிக்க போறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது NCTE வரையறுத்த பெஞ்ச் மார்க் திறன்கள் அடிப்படையில தான் நடக்கும். நீங்க 1 to 5ல இந்த திறன்களை நீங்க பார்த்திருக்கலாம். நம்ம ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, அதுல இந்த திறன்கள் வந்திருக்கும். அந்த திறன்கள் நம்ம 6, 7, 8 வகுப்புகள்ல வர்றதுனால நம்ம அதுல கவனம் செலுத்துறோம். இதெல்லாம் ஒவ்வொரு பாடத்திலையும் உள்ள திறன்கள். இந்த LO அடிப்படையில தான், லேர்னிங் அவுட்கம்ஸ் அடிப்படையில தான் வினாக்கள் இருக்குங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். இப்போ நம்ம பாடப்பகுதிக்குள்ள போறோம். ஹூ ஓன்ஸ் த வாட்டர் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி நமக்கு முதலாவதாக வந்திருக்கு. அதுல நம்ம கவனம் செலுத்துறோம். ஓகே, இது பாடக்குழுவினால் எழுதப்பட்ட ஒரு கதை தான். இப்போ இதுல என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு பள்ளத்தை பத்தின ஒரு பள்ளம் ஒரு குளமா எப்படி உருவாகுது, அந்த குளத்தை உரிமை கொண்டாடக்கூடிய நபர்கள், இதை பத்தின ஒரு சின்ன கதை. நாம இதுல கதைகளை தெரிஞ்சுக்கிறோம், அதுல உள்ள முக்கியமான வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறோம், அதுல இருந்து எப்படி வினாக்கள் வரலாம். ஏன்னா கடந்த காலங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வில் இலக்கண பகுதி, கிராமர்ல மட்டும் இல்லாம, பொயட்ரியில மட்டும் இல்லாம, பாடப்பகுதியிலிருந்தும், அந்த பாடக்கருத்திலிருந்தும் வந்திருக்கு. நம்ம கண்டென்ட்னு சொல்லுவோம், கான்டெக்ட்னு சொல்லுவோம், அப்படியும் வந்திருக்கு. அதனால ரெண்டுலையுமே நம்ம கவனம் செலுத்த போறோம். கண்டென்ட்லயும் கவனம் செலுத்த போறோம், கான்டெக்ட்லயும் நம்ம கவனம் செலுத்த போறோம். ஓகே, இப்போ அந்த கதையை நம்ம பார்ப்போம். முன்னாடி ஒரு காலத்துல ஒரு சின்ன கிராமம், அதுல ஒரு சிறிய பறவை முட்டையிடுவதற்கு இடம் தேடி போகுது. நிலம் ரொம்ப வறண்டு போய் காஞ்சி இருக்கு. பார்வைக்கு ஒரு சின்ன புதரோ மரமோ இல்லை. இறுதியாக நம்பிக்கை இழந்த பறவை என்ன பண்ணுது, ஒரு ஆழமான பள்ளத்தை பார்க்குது. ஒரு சின்ன டெஸ்பரேஷன், அது மனமாற்றம், ஒரு ரொம்ப தடுமாற்றத்துல இருக்கு. அப்போ அது ஒரு டெப்ரஷனை பார்க்குது. இந்த டெப்ரஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, டெப்ரஷன் இன் த கிரவுண்ட். அதை என்ன பண்ணுது, அந்த டெப்ரஷனை அந்த பறவை என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய கால் நகங்களை கொண்டு கீறி அதை அகற்றி கெட்டியாக இருந்த மண்ணை கிளறி அதுல ஒரு கொஞ்சம் அகலப்படுத்துது. அங்க அந்த பள்ளத்துல முட்டைகள் இடுது. அந்த முட்டைகள் குஞ்சு பொறிக்கு. அப்புறமா அந்த தாய்ப்பறவை நல்லபடியா உணவூட்டி பாதுகாத்து அது வளர்ந்து பெரியதா மாறுற வரலையும் அங்க இருந்து அதை பாதுகாக்கும். அந்த இப்போ இந்த கதை அந்த பறவையை பற்றிய கதையாக இருந்தால் இந்த இடத்துலயே முடிஞ்சிருக்கும். ஆனா இது அந்த தற்காலிகமாக பயன்படுத்தப்பட்ட அந்த ஒரு சிறிய துளை இருக்கு இல்லையா, அதை பத்தின கதை அப்படிங்கிற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு துளையா அப்படின்னா, ஒரு துளையை பத்தி என்ன பெரிய விஷயம் இருந்துட போகுது, ஒரு சின்ன பள்ளம், அதை பத்தி என்ன பெரிய விஷயம் இருந்துட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச காலத்துக்கு அந்த பறவை அந்த சிறிய பள்ளம் துளை தூசி படிஞ்சு அப்படியே காலியாவே இருக்கு. ஒரு நாள் ஒரு காட்டு பன்றி வருது. காட்டு பன்றி, வைல்டு போர்னு கொடுத்துருக்காங்க, அது வருது. என்ன பண்ணுது, அந்த அதுல படுக்குது. அதுக்கு அது கம்ஃபர்ட்டா இல்லை, வசதியாக இல்லை. அது உடனே என்ன பண்ணுது, தன்னுடைய உடலால அந்த பள்ளத்தை அசைச்சு ஓரளவு அது திருப்தியான அளவுக்கு வந்தோன்னே ஒரு சின்ன உருமலோட அது அங்க படுத்து தூங்கும் போது தன்னோட கை கால்களை அதை அசைக்கிறதுனால அந்த சுற்றிலும் உள்ள மண் நெகிழுது. இதனால அந்த இடம் கொஞ்சம் நெகிழ்ச்சி அடையுது. நல்லா தூங்கி எந்திரிச்சோன்னே அது ரொம்ப உடம்பெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு அந்த பள்ளத்தை ஒரு உதச்சபடி அது திரும்பி பார்க்காம போயிடுச்சு. ஓகே, இது வரலையும் தான் இந்த கதை. இந்த பகுதி செக்ஷன் 1ல கொடுத்துருக்கிறது இவ்வளவுதான். இதுல அவங்க கொடுத்துருக்கிற வார்த்தைகள் என்னென்னு பார்ப்போம். அவுட்ஸ்கர்ட்ஸ், அதாவது ஊரினுடைய எல்லைப்புறம், புறநகர்னு சொல்லுவோம் இல்லையா, வெளிப்புற பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அதே போல பேட்ச் அப்படின்னா
இப்போ நான் அந்த மேல வச்சிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல பிளாசரி அந்த இது பார்த்துக்கணும். பாஸ்ட்னா ரொம்ப காய்ந்து போன பகுதி. டெஸ்பரேஷன் அப்படின்னா நம்பிக்கை இழந்த நிலை தங்குறது. அப்போ அன்டனன்னா அங்க யாரும் தங்கலன்னு அர்த்தம், நாட் ஆக்குபை. அதே போல ரம்ப் அப்படின்னா ஒரு பாலூட்டியினுடைய பின்பக்க பகுதி. ஒரு விலங்கு இருக்கு, பாலூட்டி இருக்குன்னா அதனுடைய முன்னங்கால்களுக்கு பிந்தைய பகுதி. அதை வச்சுதான் அந்த சின்ன பள்ளத்தை அது பெருசாக்கும். அதே போல ஸ்கிராபிள்டு அப்படின்னா அந்த கை கால்களை அங்கேயும் இங்கேயும் அசைக்கிறது. காசி அப்படின்னா கம்ஃபோர்ட், ரொம்ப ஒரு கம்ஃபோர்ட்டா இருக்கிறது. இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்றேன், இதனுடைய தமிழ் அர்த்தமும் நான் ஷேர் பண்றேன், ஆனால் படிக்கும் போது குறிப்புகள் இருக்கு. ரம்பிள் அப்படின்னா ஒரு சவுண்ட், ஒரு சவுண்டோட அது தூங்குது இல்லையா அது. இப்போ ஒரு கேள்விகள் கொடுத்துருக்காங்க. எ டைனி பேர் லுக்டு ஃபார் எ பிளேஸ் டு லே ஹர் எக்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ நீங்க நம்ம முடிவு பண்ணிப்போம், விடைகள் பக்கத்திலேயே இருக்கு, நீங்க அதை ஒரு டிக் பண்ணி பாருங்க, ஒண்ணுக்கு என்ன வரும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த லேண்ட் வாஸ் வெட் அண்ட் கிரீன். இந்த மாதிரி கேள்விகள் வராது. இப்படி ஒரு கேள்வியை கொடுத்து கேட்க மாட்டாங்க. காரணம், லேண்ட் வாஸ் வெட் அண்ட் கிரீன்னா நிறைய பாடப்பகுதி இருக்கு, அதுல இது எந்த பாடத்துல இருந்து கேட்கறதுங்கிறது தெரியாது. ஸோ த லிட்டில் பேர் ஃபவுண்ட் எ ஷாலோ ஹாலோ இன் த கிரவுண்ட். அப்போ ஒரு வெற்றிடமான ஒரு சின்ன பள்ளத்தை, ஒரு துளைய அது பாக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கேட்கலாம், கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஷாலோவை ஆப்ஷனா வைக்கலாம், ஹாலோவை ஆப்ஷனா வைக்கலாம், அந்த லிட்டில் பேர்டையே ஆப்ஷனா வைக்கலாம். அடுத்தது த எக் ஹேட்ச் அண்ட் த பேபி ஃப்ளை அவே. அந்த பறவை வந்து அந்த முட்டையை பொறித்தவுடன் அந்த குஞ்சுகள் வந்து பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. த பிட் வாஸ் கம்ஃபோர்ட் ஃபார் த வைல்ட் போக் டு ஸ்லீப் இன். அந்த பள்ளம் வந்து அந்த காட்டு பண்ணிக்கு ரொம்ப கம்ஃபோர்ட்டா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது சரி எது தவறு அப்படிங்கிறத நம்மளே முடிவு போடும். த வைல்ட் போர் காட் அப் ஃப்ரம் இட்ஸ் டே பெட் பிகாஸ் இட் வாஸ் டிஸ்டர்ப்டு பை அனதர் போர். அந்த காட்டுப்பன்றி வந்து அதனுடைய பகல் தூக்கத்திலிருந்து ஏன் எழுந்ததுன்னா இன்னொரு காட்டுப்பன்றி வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எது எது சரி எது எது தவறுன்னு பார்ப்போம். உங்களுக்கு ஈஸியான கேள்வி தான், நம்ம நடத்தினதுலேயே அந்த குறிப்புகள் இருந்திருக்கும், முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஓகே, வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன, சீசன்னா என்ன, இந்த பாடப்பகுதி முழுக்க சீசன்ஸ் அடிப்படையிலான யூனிட்ஸ் தான் இதுல இருக்கும். வெதர் அப்படின்னா என்ன, வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்றோம். வெதர் ரிப்போர்ட்டுங்கிறது ஒரு மாசத்துக்கானதா, இல்ல எப்போதுமே வெதர் ரிப்போர்ட் இந்த மாசத்துல இப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது வந்து அந்த நேரத்து அட்மாஸ்பியர், மழை, காற்று, வெப்பம், இது குறித்த அந்த நேரத்து அட்மாஸ்பியர் தான் வெதர்னு சொல்றோம். அதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். கிளைமேட் அப்படிங்கிறது ஒரு ஜெனரலா ஒரு இடத்தோட வெதர் எப்படி இருக்கும், பொதுவா எப்படி இருக்கும். ஊட்டின்னா வெதர் எப்படி இருக்கும் அப்படி கேட்போம். அப்போ அங்க நிலவக்கூடிய காலநிலை அங்க எப்படி இருக்கும். வெதர்னா வானிலை, அன்றைய நிலை. ஓகே, சீசன் அப்படின்னா பருவம், அது நமக்கு தெரியும். 4 சீசன்ஸ். தமிழ்ல நம்ம 6 பருவங்கள் வச்சிருக்கோம் தமிழ் முறைப்படி. ஆங்கிலத்துல 4 பருவங்கள் இருக்கு. ஓகே, இப்போ முக்கியமான வார்த்தைகள் இதுல நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இங்க அவுட்ஸ்கர்ட், பேட்ச், டெஸ்பரேஷன், அதுக்கு கீழே டெப்ரெஷன், அதையும் நம்ம மனசுல வச்சுப்போம். ரம்ப், ஸ்கிராப்பிள், காசி, ரம்பிள், இதை நம்ம பார்த்துட்டோம். ஸ்கிராபிள்னா என்ன, கைகால்களை சுத்தி அசைக்கிறது. இந்த ரம்பிள்னா ஒரு இடிமுழக்கம் போன்ற ஒரு இந்த கொரட்டா நம்ம விடுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு சின்ன சின்ன சத்தம் போட்டுட்டு தூங்குறது. அடுத்தது செக்ஷன் 2க்கு வந்திருக்கும். செக்ஷன் 2வை பொறுத்தவரையிலே முதல் வார்த்தையே வினா எழுப்புகிற ஒரு வார்த்தையா இருக்கு, பேக் ஆஃப் ஒயில்டு டாக். அப்போ குரூப் நேம், தமிழ்ல குழு பெயர்னு சொல்லுவோம். குரூப் நேம் வைல்டு டாக்ஸுக்கு என்ன வரும், பேக். அது போல ஒவ்வொன்றுக்கும் ஒண்ணு இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. அதை நம்ம வந்து இந்த பாடத்துல கொஞ்சமா பார்க்க போறோம், அடுத்தடுத்த வகுப்புகளை கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில பார்க்க போறோம். ஸோ நம்ம அந்த பாடம் வரும்போதே அதுல பார்ப்போம். ஓகே, இந்த பாடத்துல 2வது பருவத்தை நம்ம தொடங்குறோம். அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு காட்டு நாய் கூட்டம் ஒண்ணு அப்படியே வருது. எதுன்னா இந்த வைல்டு போர் அங்க இருந்த அந்த வாசனை இருக்கு இல்லையா, அந்த குழியில உள்ள வாசனை, அதை மோப்பம் பிடிச்சி அங்க வருது. ஓகே, அங்க வந்து பாக்குது, வந்து அந்த இடத்த வந்து முகர்ந்து பாக்குது. அதுங்க வந்து அந்த காத்து இழுக்கும் இல்லையா சத்தமா, அதான் ஸ்னிப் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது விண்ட், ஒரு ஹை பிச்சு கிரை, அந்த
என்ன சொல்றது, ஊளையிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் விண்ட். அடுத்தது ஸ்னால்டு, ஒரு கோபமா ஊளையிடுதல். சோக்டு, முழுமையாக நனைஞ்சிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கிளாஸ் ஏரியா நம்ம முடிச்சிட்டோம். சோக்கா இருக்கு, இந்த இடம் ரொம்ப சோக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க, தண்ணி கம்ப்ளீட்டா ஈரமா இருக்குன்னு. இப்போ இந்த வார்த்தைகள் முக்கியம், அந்த சிவப்பு நிறத்துல உள்ள வார்த்தைகள் அத்தனையும் முக்கியம், கவனத்துல வச்சு. ஓகே, இது அந்த காட்டு நாய்களை கூட்டம் அங்க வருது. அது அந்த இடத்த வந்து சுற்றிலும் அதனுடைய காட்டுப்பன்றிகளுடைய வாசனைக்கு அங்க தேடி வருது. அது அந்த படுத்திருந்த இடத்துல அந்த வாசனை வந்தோம்னா அந்த இடத்த அதுங்க எல்லாம் சேர்ந்து தோண்டுது. அங்க வந்து உள்ள வந்து அந்த காட்டுப்பன்றி வந்து அந்த பள்ளத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை தோண்டுது, ரொம்ப வேகமா தோண்டுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க அதுல எதுவுமே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுங்க ஏமாற்றத்தோட கத்திக்கிட்டு போகுது. இப்போ அந்த பள்ளம் இன்னும் பெருசா மாறிடுச்சு, அகலமா மாறிடுச்சு. ஓகே, அதுக்கு அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ நாட் லாங் ஆஃப் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இடம். கொஞ்ச நாள் கழிச்சு அங்க மழை பெய்யுது, மழை விடாம பெய்யுது. அதாவது 3 பகல் 3 இரவு அப்படி பெய்யுது. இப்போ அந்த பூமி எப்படின்னா, ஆஸ் ஏ ஹங்கிரி பப்பி லேப்ஸ் ஆஃப் மில்க், இந்த வரி போட்டிருக்காங்க, இதை கவனத்துல வச்சுக்கோ. ஏன்னா இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், சிமிலே. ஆஸ் ஏ ஹங்கிரி பப்பி லேப்ஸ் ஆஃப் மில்க், ஒரு பசியுடன் இருந்த குட்டிகள், நாய்க்குட்டிகள் வந்து பால் குடிக்கிற மாதிரி அந்த நிலம் வந்து தண்ணீரை உறிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது அப்போ த ஹோல் எர்த் ஸ்மெல்ட் வெட், அப்போ மொத்த நிலமும் ஈரமா ஸ்மெல்ட் வெட், ஈர வாசனை அடிக்குதுன்னு சொல்றாங்க. அதே போல அங்க கவலையோட இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாருமே இப்பதான் முகத்துல ஸ்மைல், புன்னகையோட அவங்க வள வராங்க. அதே போல அந்த இடத்த சுத்தி என்ன வருதுன்னா, எட்ஜில புற்கள் முளைக்குது, கொஞ்சம் பசுமையா அந்த இடம் தெரியுது. அப்போ அந்த இடத்துக்கு என்ன வருதுன்னா பஃபலோஸ், எருமைகள் வருது. அங்க வந்து பாக்குது, பார்த்தோன்னா என்ன ஆகுது, அந்த இடம் ஃபுல்லும் இருக்கு, அங்க அது ஈரமாவும் இருக்கு. உடனே அதுங்க வந்து வால் அவுட். வால் அவுட்னா லை அண்ட் ரோல் இன் மட்னு கொடுத்துருக்காங்க, கிளாஸரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. வால் அவுட்னா அந்த எருமைகள் வந்து விழுந்து புரளும் இல்லையா, அந்த செயலுக்கு தான் வாலோ அப்படின்னு பேரு. அப்படி உளுந்து பெறலும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடம் சகதியாக மாறுது. அப்ப மட்டி வாலோட இந்த பட்டி வாட்டர் டேனிங் டு த ஹோல் இன் மட்டி பிட், சகதியான ஒரு குழியா மாற்றுது. மட்டி அப்படின்னா நமக்கு தெரியும் சகதி, சகதியா மாற்றுது. ஓகே, இப்போ நம்ம விடைகளை உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அதை படிக்க வேண்டாம், ஒரு விரலை வச்சு மறைச்சுக்கோங்க, சின்ன கேள்விகள் இருக்கும். அடுத்தது அங்க பகல்ல எல்லாம் என்ன இருக்குன்னா எருமை கடாக்கள் இருக்குது, அங்க வந்து படுத்து உறங்குது. அதனால இப்போ அந்த பள்ளம் இன்னும் பெருசாகுது, ஒரு சின்ன நீர்நிலையா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுவரையிலும் அதுல கொடுத்துருக்காங்க. கேள்விகள் இருக்கு, நம்ம கேள்விகளை பார்ப்போம். த வைல்டு டாக்ஸ் கேம் டு த ஸ்பாட் டு கேட்ச், அங்க எதுக்கு அந்த காட்டு நாய்கள் கூட்டம் வந்தது, எதுக்கு யாரை பிடிக்கிறதுக்கு வந்தாங்க நமக்கு தெரியும், நம்ம நினைவுபடுத்தி பார்ப்போம். த ரெயின்ஸ் கேம் அண்ட் போட், அங்க மழை வந்து எப்படி பொழிஞ்சுது அப்படின்னு கேட்கிறாங்க. த ஹோல் எர்த் ஸ்மெல்ட் டேஷ் அண்ட் டேஷ், நம்ம ஒண்ணு தெரியும் ஈரவாசம், அது தெரியும், இன்னொன்னு என்ன. அடுத்தது த ஹோல் இஸ் த கிரவுண்ட் வாஸ், த ஹோல் இன் த கிரவுண்ட் வாஸ் ஃபில்டு, அந்த துளை எதனால நிறைந்தது, ஆப்வியஸ்லி வாட்டர். த பஃபலோ டேஷ் இன் த ஹோல், நான் திருப்பி திருப்பி ஒரு வார்த்தையை சொன்னேன், அது ஞாபகத்துல இருக்கும் உங்களுக்கு. த ஹோல் பிகேம் டேஷ் அண்ட் டேஷ். இப்போ நம்ம விடைகளை பார்க்கிறோம். வைல்டு போர், சாரி, மழை வந்து 3 இரவுகள் 3 பகல்கள், 3 days and 3 nights. அதே போல வெட் அண்ட் ஃப்ரெஷ், ஈர வாசனை, அப்புறம் ஒரு புத்துணர்ச்சியான வாசனை. அதே போல அந்த குழி எப்படி நிரம்பியதுன்னா, அந்த துளை எப்படி நிரம்பியதுன்னா வித் ரெயின் வாட்டர். த பஃபலோ வாலோட் இன் த ஹோல், த ஹோல் பிகம் வைடன்ட், அகலமானுச்சு. த அண்ட் லிட்டரிங் வாட்டர் ஹோல், அதாவது ஒரு சின்ன நீர்நிலையா உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த செக்ஷன் 2ல வந்து. அதுக்கு அடுத்தது அப்போ அதோட முடிதான்னா இல்ல, ஒரு 3வது செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமான வார்த்தைகளை நம்ம பார்த்துக்கிறோம். டில்டு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், உழுதல் அப்படிங்கிறது, டில்லர், உழுதல். அதே போல மியாக அப்படின்னா சிறிய அளவு, கிராட்டிடியூட்
அப்படின்னா நன்றி அப்படிங்கிறது. இந்த 3 வார்த்தைகளை நம்ம கவனமா பார்த்துக்கிறோம். இந்த பிடிஎஃப் நாங்க ஷேர் பண்றோம். இதனுடைய தமிழ் வெர்ஷனும் நாங்க ஷேர் பண்றோம். அதுக்காக இந்த கிளாஸ் இல்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேண்டாம். சில முக்கியமான வார்த்தைகள் குறித்து நாங்க குறிப்பு சொல்லுவோம். அதை கொஞ்சம் இருந்து கவனிங்க. ஓகே. அப்போ அங்க ஒரு ஏழை விவசாயி என்ன பண்றாரு, தன்னுடைய நிலத்தை வந்து உழுது உழுதுகிட்டு இருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் படம் இருக்கு இல்லையா, அதை பாருங்க. அவர் என்ன பண்றாரு, அந்த வெயில் காலம் ரொம்ப கொடூரமா இருக்கு, குரூரமா இருக்கு, குரூயலா இருக்கு. அப்போ வெயில் காலத்துல வந்து தன்னுடைய பயிர்களுக்காக அவர் வந்து ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த தாகமாக இருக்கக்கூடிய பயிர்களுக்கு அவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு சிறிய அளவு தான் இருக்கு. அவர் ஒரு விளைச்சல் வந்து ரொம்ப சிறிய அளவாகவே இருக்கு. அப்போ மழை பெய்து சில சில காலம் கழிக்குது. தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வயல் பக்கம் பார்க்க வர்ற அவர் வந்து அந்த சீசன்லாம் மழை சீசன்லாம் முடிஞ்சு தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு அந்த வயல் பக்கம் வர்றாரு. அப்போ ஒரு அவருடைய நிலம் வந்து வறண்டும் போல இருக்கு. அவர் நிலத்துக்கு பக்கத்துல ஒரு பசும்புல் தரைப்பகுதி காணப்படுது. பசும்புல் தரைப்பகுதி, அத ஞாபகம் வச்சுப்போம். பேட்ச் ஆஃப் கிரீன் கொடுத்துருக்காங்க இல்லையா, பேட்ச் ஆஃப் கிரீன், ஒரு ஒரு பசுமையான பகுதியை காணப்படுது. உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம இடத்துக்கு பக்கத்திலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்த போய் பாக்குறாரு. அந்த இடத்துல என்ன கிடைக்குதுன்னா, அவருக்கு ஒரு தன்னுடைய துயரமெல்லாம் நீங்கின மாதிரி, தன்னுடைய களைப்பெல்லாம் நீங்கின மாதிரி ஒரு நம்பிக்கை கிடைக்குது. உடனே வீட்டுக்கு விரைந்து போறாரு. அங்க போய் பிக்காக்ஸ் அண்ட் ஸ்பேட், மண்வெட்டி கடப்பாறை ரெண்டையும் எடுத்துட்டு வர்றாரு. பிக்காக்ஸ் அண்ட் ஸ்பேட் ரெண்டையும் எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்து அதை ஒரு சின்ன குளமா மாத்திடுறாரு. இப்போ அந்த எருமைகள் பிக்னிக் வந்த அந்த இடத்த இவர் ஒரு சின்ன குளமா மாத்திடுறாரு. ஓகே, இப்போ அந்த கதை முடியுதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது ஆடியன்ஸ், இந்த கதை நேரேட்டர் வடிவில் இருக்கு, ஒருத்தர் கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுல உள்ள கிளாசரி வார்த்தைகள் இந்த பக்கத்துல உள்ளதை பார்த்துருவோம். வெர்டன் அப்படின்னா கிரீன் வித் கிராஸ், பசுமையான புற்கள். சஸ்பிஷியலி, டவுட்ஃபுல்லி, சஸ்பிஷியஸ் அப்படின்னா சந்தேகம் நமக்கு தெரியும், சஸ்பிஷியஸ்லினா டவுட்ஃபுல்லி. சம்மன், கால், ஒருத்தர் அழைக்கிறது. இப்ப நீதிமன்றம் சம்மன் கொடுத்துருக்குன்னா விசாரணைக்கு அழைக்குதுன்னு அர்த்தம். ஓகே. ஃபார்ச்சூன், லக், அதிர்ஷ்டம். கண்டென்மெண்ட், சேட்டிஸ்பேக்ஷன், திருப்தி. ஷட்டர்ட், ஸ்போக் வித் டிஃபிகல்டி, திக்கி திக்கி பேசுறதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கஷ்டப்பட்டு பேசுறது. ஃபோர் ஸ்கொயர் அப்படின்னா சாலிட்லி, ஒரு உறுதியான அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஓகே, மேல இருந்து 3வது பாராகிராஃப் பாருங்க. அப்போ அந்த ஃபார்மர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவிட்ட தகவல் சொல்லிட்டு கிராம பூசாரி, அவருடைய மனைவி கிராம பூசாரி அவங்கள போய் கூப்பிடுறாங்க. கிராமத்தினுடைய பிரீஸ்ட் அவங்கள கூப்பிடுறாங்க. அவர் வராரு. அவங்க வந்து இவங்க அதிர்ஷ்டத்துக்கு வாழ்த்தி ஆசி வழங்கணும் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கறாங்க. ஒரு கிராமத்துல வந்து ஒரு செய்தி எவ்வளவு வேகமா போகும். அப்போ அந்த செய்தி நிறைய பக்கத்துல ஃபுல்லா போயிடுச்சு. அதனால அந்த சடங்குகளை கேட்கறதுக்கும் அவர் சொல்ற விஷயங்களை பார்க்கறதுக்கும் அந்த கிராம மக்கள் எல்லாரும் வராங்க. அப்போ எல்லாரையும் வேலைக்கிட்டு அந்த அந்த ஊர்ல இருந்து ஒரு பணக்கார விவசாயி முன்னாடி வராரு. அவர் அந்த குளத்தை பாக்குறாரு. ரொம்ப திருப்தியா அவருக்கு இருக்கு. நீங்க வந்து என் குளத்துக்கு ஆசி வழங்குவதை நான் பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு அந்த இது மந்திரங்கள் சொல்றவர்கிட்ட சொல்றாரு. நீங்க என் குளத்திற்கு ஆசி கொடுக்க வந்ததை நான் பார்க்க வந்தேன் அப்படின்னு. உங்க குளமா அப்படின்னு அந்த ஏழை விவசாயி கேட்கிறாரு. ஆமா, என் குளம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உங்க நிலம் அங்கேயே முடிவடையும், இந்த நிலமெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒரு ஸ்ட்ராங்கா நிக்கிறார், சாலிடா நிக்கிறார். அதே போல அப்புறம் அந்த பணக்கார விவசாயியும் ஏழை விவசாயியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க அங்க அந்த அதை குளமா மாத்தின எருமைகளும் நாய்களும் அப்புறம் அந்த பன்றி, அப்புறம் அந்த சின்ன பறவை, இது எல்லாம் அங்க நடக்கிறத பாக்குது. அனைத்தும் வந்து அந்த குளத்தை ப்ளூ ஜுவல் ஆஃப் ப்ளூ அப்படின்னா அந்த நீல நிற ஆபரணம் அப்படின்னு சொல்லலாமா, அதான் அந்த குளம், அதைத்தான் அந்த ஜுவல் ஆஃப் ப்ளூ அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் எல்லாருடைய சிந்தனையிலும் இருக்கு. இதுல வந்து இந்த விஷயத்துல நான் செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கதை முடிகிறவர். அதாவது இந்த நிச்சயமா இதில் நான் செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் மிச்சமாக உள்ளது. அப்போ நீர் யாருக்கு சொந்தம், இதுதான் ஒரு சிந்தனை. இதுல உள்ள இந்த கதையில வந்து அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நீர் யாருக்கு சொந்தம். நீர்ங்கிறது
தனிநபருக்கு சொந்தமானதுல ஒருத்தர் அது வருவதற்கான பங்களிப்பு எல்லாத்தையும் இருக்குங்கிறது தான் இந்த கதை சொல்ற விஷயம். ஓகே, நம்ம வந்து ஆன்சர்ஸை மறைச்சிக்கலாம், நம்ம ட்ரை பண்ணலாம். த லிட்டில் பர்ட் பிராடன் த ஹோல் வித் ஹர் எதை வச்சு, அதே போல வைல்டு போர் செட்டில்டு டவுன் கிராப்பிங் த ஹோல் இன்டு டு ஹாவ் அ குட் ஸ்லீப். அப்போ எது ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஹாலோ, இதுக்கு வந்து கிளாஸ், அந்த கால் நகங்கள் அதை வச்சுதான் அந்த சின்ன பறவை அந்த இடத்த சுத்தம் பண்ணுது. அதே போல இந்த காட்டுப்பன்றி வைல்டு போர் அது வந்து அந்த துளை அதை வந்து கொஞ்சம் ஒரு சின்ன குழிய பெரிய ஒரு வெற்றிடமா மாத்துது. அதே போல இந்த புவர் ஃபார்மர்ஸ் கிராப் வாஸ் சர்ப்ளஸா நியாகரா. அப்ப சர்ப்ளஸ்னா கூடுதலா இருக்குன்னு அர்த்தம், உபரியா இருக்குன்னு அர்த்தம். நியாகர்னா பற்றாக்குறையா இருக்கு, சிறிய அளவு, மிகச்சிறிய அளவு தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆப்வியஸ்லி நியாகர், இது நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த கதைகள்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா இந்த மாதிரி டைப்ல நமக்கு கொஸ்டின் வராது. பட் இந்த மாதிரி கொஸ்டின் வரலாம். இப்போ ஒரு 4 வேர்ட்ஸை கொடுத்து அதை பொறுத்த சொல்லலாம். எப்படி காம்பவுண்ட் வேர்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அநேகமா அது 9ஆம் வகுப்புலயோ 10ஆம் வகுப்புலயோ இருக்கு. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து நவுனும் சேர்ந்த காம்பவுண்ட் வேர்டு, வெர்பும் நவுனும் சேர்ந்த காம்பவுண்ட் வேர்டு, வெர்பும் நவுனும் ஜெரண்டும் சேர்ந்த காம்பவுண்ட் வேர்டு, இப்படி பல வகையான காம்பவுண்ட் வேர்ட்ஸ் 9th 10th இருக்கு. பட் இதெல்லாம் எக்ஸாம்பிள் வேர்ட்ஸுங்கிறதுனால நம்ம இதை கொஞ்சம் பார்த்துப்போம். வி யூஸ், ஒரு மேல 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது முன்னாடி வரலாம் பின்னாடி வரலாம், இதை நம்ம ஒரு முறை பார்த்துப்போம். த ரைன், அப்போ ரைன்ங்கிறது மேல எதுக்கு பொருந்தும், அப்போ நம்ம அதை மேட்ச் பண்ணி பார்க்கணும். ரைன் கோட். அதே போல போட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அதுல எதுக்கு பொருந்தும், நிச்சயமா கோட்டு ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, செயல் தான் இருக்கு, செயல் போட், அது சரியாகும். அதே போல டெண்டர், ரைன் வராது, டெண்டர் கோகனட் இளநீர், ஓகே நம்ம எழுதிருக்கோம். போன்னு கொடுத்துருக்காங்க, இப்போ இதுக்கு முன்னாடி தான் வரும் ரெயின்போ. அதே போல பிளேஸ்னு கொடுத்துருக்காங்க, மிச்சம் இருக்கிறது ஃபயர், அது சரியாகவும் பொருந்தது, ஃபயர் பிளேஸ் அப்படிங்கிற இடம் சரியாகவும் பொருந்தது. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்தது நம்ம சொன்னோம் இல்லையா குரூப் நேம்ஸ், இந்த குரூப் நேம்ஸ் இதுல ஒரு 5 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அடுத்தடுத்த வகுப்புகள்ல நிறைய இருக்கு, ஆனா கஷ்டம்லாம் இல்லை. மீண்டும் சொல்றேன், இது கஷ்டம்லாம் இல்லை, ஒரு முறை நம்ம படிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். படிச்சோம்னா ஞாபகம் வரும். A pack of owls, ஓனாய் கூட்டம். A pair of shoes, ஜோடியா இருக்கிறது எல்லாத்துக்குமே பேர்னு வரும். ஜோடியா இருக்கிற எல்லாத்துக்குமே பேர் அப்படின்னு வரும், அதை நம்ம நினைவுல வச்சோம். A pair of shoes. A school of fish, மீன் கூட்டத்துக்கு ஸ்கூல்னு பேர். அதே போல ஸ்வாம் ஆஃப் பீஸ், ஸ்வாம் ஆஃப் பீஸ், இதுல ஆர் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆமா ஸ்வாம், SWARM, ஸ்வாம் ஆஃப் பீஸ். இது எப்பன்னா ஒரு இடத்துல செட்டில் ஆகும் போது அதுக்கு ஸ்வாம் ஆஃப் பீஸ்னு பேர். அதே போல கொத்து அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல பஞ்ச், திராட்சை கொத்துன்னா பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், சாவி கொத்துன்னா பஞ்ச் ஆஃப் கீஸ், இதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். அதே போல லாங்குவேஜ் செக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதுல பிசைட்ஸ் உள்ள வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. பிசைடு அப்படின்னா அடுத்தது அப்படின்னு அர்த்தம், பக்கத்துல, இதுக்கு பக்கத்துல டேபிள் பக்கத்துல இருக்கிற, பெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற டேபிள்ங்கிறதுல பிசைடு தான் போகணும். அப்புறம் பிசைட்ஸ்னா என்ன, பிசைட்ஸ்னா கூடுதலாகன்னு அர்த்தம். பிசைட்ஸ்னா கூடுதலாக, அடிஷன் டு அப்படின்னு அர்த்தம். அதே போல அக்செப்ட், எக்ஸெப்ட், இந்த வார்த்தை நமக்கு அடிக்கடி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை. அது என்ன அக்செப்ட் எக்ஸெப்ட், அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல், எக்ஸெப்ட்னா அதை தவிர அப்படின்னு அர்த்தம். அதுல நம்ம கவனம் செலுத்துறோம். வாட்ச், சி, சிங்கிறது சாதாரணமா பாக்குறது, ஜஸ்ட் லுக், அது வந்து பாக்குறது சி. வாட்ச்ங்கிறது கவனமா பாக்குறது, ரொம்ப கவனமா பாக்குறது வாட்ச், ஜஸ்ட் லைக் தட் பாக்குறது சி. இதை ஞாபகத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது இந்த இதுல வந்து நம்ம கன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்ஜெக்ஷன்னா என்னன்னு மட்டும் பார்த்துப்போம், நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல ரொம்ப விரிவா வருது, அதுல நம்ம கவனம் செலுத்தணும். கன்ஜெக்ஷன் இஸ் a word that joins two words or sentence. 2 வார்த்தைகள் அல்லது 2 வாக்கியங்களை இணைக்கக்கூடிய வார்த்தை தான் கன்ஜெக்ஷன். தமிழ்ல இணைப்பு சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 வார்த்தைகள் அல்லது
இரண்டு வாக்கியங்கள், இரண்டு வார்த்தைகள்னா எப்படி? ஒரு ரெண்டு பேரை சொல்லுவோம். செந்தில் அண்டு ராஜா. அப்போ ரெண்டு வார்த்தையை அது இணைக்குது. டேபிள் அண்ட் சேர், ரெண்டு நவுனை இணைக்குது. இது போல அடுத்தது ரெண்டு சென்டென்ஸையும் அது இணைக்கும். நமக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இங்க மேல கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் எல்லாம் ரெண்டு ரெண்டு சென்டென்ஸ், ரெண்டு கிளாஸ், ரெண்டு மெயின் கிளாஸ் இருக்கு. இது ரெண்டு மெயின் கிளாஸ் தான் எனக்கும் ஞாபகம் வச்சுப்போம். ரெண்டு மெயின் கிளாஸ். he ran fast but he missed the train. முழுமை பெற்ற வாக்கியமா இருக்கு, அதை இணைக்கும். இப்போ இந்த இடத்துல லிங்கிங் வேர்ட்ஸ், நம்ம கன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, லிங்கிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஒண்ணுதான். இணைப்பு சொல் தமிழ்ல லிங்கிங் வேர்ட்ஸ், கன்ஜெக்ஷன் எல்லாமே ஒண்ணுதான். அவர் டீம் பிளேடு வெல் ஓன் த டீம். நாங்க நல்லா விளையாண்டோம், ஆனா ஜெயிச்சிட்டோம் வருமா? அதன் காரணமா ஜெயிச்சிட்டோம்னு வருவோமா? அதனால் வென்றோம் அப்படின்னு வருமா? இப்ப அண்டுக்கு என்ன? மேலும் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம் நம்ம இந்த இடத்துல. அண்டுனா மேலும், அவ்வளவுதான். அவர் டீம் பிளேடு வெல், நாங்க நல்லா விளையாண்டோம், மேலும் ஜெயிச்சோம் அப்படிதான். பட் நிச்சயமா வராது. ஏன்னா நல்லா விளையாண்டோம் ஆனா ஜெயிச்சிட்டோம்னு நிச்சயமா வராது, அர்த்தம் தவறு. நல்லா விளையாண்டோம், நாங்க அந்த கேமை ஜெயிச்சதுனால நல்லா விளையாண்டோம்னு வராது. ஏன்னா நல்லா விளையாண்டாதான் கேமை ஜெயிக்க முடியும். பிகாஸ் முன்னாடி வந்தா கூட பரவாயில்ல ஏத்துக்கலாம், பின்னாடி ரெண்டாவது கிளாஸ்ல வரும்போது ஏத்துக்க முடியும். ஸோ அர்த்தத்தையும் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா பொருந்தக்கூடிய வகைகளா இருக்கும், எது சரியா பொருந்ததுங்கிறது அந்த இணைப்புக்கான காரணம் சரியா இருக்கும். அப்போ முதல் இதுக்கு அண்ட் அப்படின்னு வரும், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல she slipped badly, she did not hurt herself. அவங்க ரொம்ப மோசமா வலிக்கி விழுந்துட்டாங்க, தடுக்கி விழுந்துட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு அடிபடல. நான் இப்ப சொல்லும் போதே எனக்கு ஆனால் இயல்பா வந்துருச்சு. அவங்களுக்கு இயல்பா அடிபடல, சாரி, அவங்களுக்கு எந்த அடியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள பாதிக்கல. அப்போ என்ன ஆகும்? அவங்க மோசமா விழுந்தாங்க, ஆனா எந்த அடியும் படல. அப்ப ஆனால்ங்கிறதுக்கு என்ன? பட். அப்போ பட் தான் வரும். The box was heavy, he could not lift it. இந்த இடத்துல என்ன வரும்? The box was heavy, பாக்ஸ் ரொம்ப வெயிட்டா இருக்கு, அதனால இவங்களால தூக்க முடியல. அப்போ சோ வரும். இப்போ சோ வரும். சோவா பிகாஸான்னு ஒரு குழப்பம் இருக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோங்கிறது அதனால், பிகாஸ்னா அந்த காரணத்தால் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே ஆளுங்கிற காரணம் வந்தால் கூட, இப்போ he could not lift it because the box was heavy. இந்த சென்டென்ஸ் மாதிரி இருந்தா பிகாஸ் வரும். ஆனா சென்டென்ஸ் இப்ப இந்த வரிசையில இருக்கும்போது இதனுடைய காரணமா எது இருக்கோ அதுக்கு, அதாவது காரணம் முன்னாடி இருக்கும், கூற்று பின்னாடி இருக்கும். அப்போ இந்த காரணத்தினால தூக்க முடியல அப்படின்னா அதனாலன்னு சொல்லுவோம், அதுதான் சோ வரும். பட் இந்த நாலாவது சென்டென்ஸை பாருங்க. ராணி வாஸ் லேட் டு ஸ்கூல். ராணி இன்னைக்கு ரொம்ப தாமதமா ஸ்கூலுக்கு வந்தாங்க, அவங்க பஸ்ஸை விட்டுட்டாங்க. இந்த இடத்துல என்ன அப்படிதான் வரும். அவங்க தாமதமா வந்தாங்க ஏனென்றால் அவங்க பஸ்ஸை தவற விட்டுட்டாங்க. அப்போ பிகாஸ் வரும். யூ கேன் யூஸ் எ பென். அடுத்தது எ பென்சில் ஃபார் ரைட்டிங். யூ கேன் யூஸ் எ பென் ஆர் பென்சில். ஆர்னா என்ன? அல்லதுன்னு அர்த்தம். நீ பேனாவோ பென்சிலோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. The clouds moved away and the sun came out. The clouds moved away and the sun came out. ஓகே. வேலு thanked his friend. எதுக்கு? அடுத்தது he helped வேலு in time. வேலு அவன் நண்பனுக்கு நன்றி சொன்னான், ஏன்னா அவன் இவனுக்கு உதவி செஞ்சிருக்கான். அப்போ பிகாஸ், ஏனென்றால், காரணமாக. அடுத்தது it rained heavily, you will get choked. ரொம்ப சாரி, the match continued. ரொம்ப மழை கனமா பெஞ்சால் கூட என்னாச்சு? மேட்ச் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ என்ன வரும்? it rained heavily but the match continued. ஓகே. இந்த கடைசி ஆப்ஷனை விட்டுருங்க, அது சரியா பொருந்தல. ஓகே. சீசன்ஸ், அதை நம்ம எப்படி ரெகக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. அதை சம்பந்தமா நம்ம எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். சம்மர்னா என்ன ஆகும்? அதுங்க அந்த சூரியனை நோக்கி தன்னுடைய இலைகளை வச்சு நிறைய ஒளிச்சேர்க்கை அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் இலைகள் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறோம். ஸ்ப்ரிங் அப்படின்னா புதிய இலைகள் தோன்ற காலம். ரெயின் அப்படின்னா மழை காலத்துல
மரங்கள் வந்து தண்ணீரை இழுத்துக்கும், பசுமையா இருக்கும். ஆட்டம் இலையுதிர் காலம், அதுல வந்து இலைகளை அதுங்க உதிர்க்கும் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. ஓகே, வி ஃபீல் dusty on a hot day, we use an umbrella on a rainy day, we sail paper boats on a rainy day, we fly kites on a windy day. விண்டின்னா காற்றடிக்கிற நாள், ரைனின்னா மழை பெய்யுற நாள், ஹாட் டேன்னா ஒரு வெயில் நாள். ஓகே, இப்போ இந்தியன் சீசன் ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. இது எழுதினது நிஷாத் ட்ரை. சீசன்ஸ், இந்த போயத்துல இருந்து நமக்கு வந்து 1 மார்க் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். காரணம், பொயட்டிக் டிவைசஸ்ல இதுல நிறைய வரும். அப்ப இப்ப பொயட்டிக் டிவைசஸ் சொல்லுவீங்களா சார்? இல்ல, இப்ப சொல்ல மாட்டேன். அதை மொத்தமா ஒரே கிளாஸ்ல வச்சு நான் சொல்லிடுறேன். 4 மதிப்பெண்கள் இருக்கும், அதுக்கு நோட்டிபிகேஷன் தந்துடுறேன். இதுல 4 மதிப்பெண் இருக்கு, எல்லாரும் அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிற நோட்டிபிகேஷன் நாங்க கொடுத்துறோம். இந்த வரியை மட்டும் நம்ம பார்த்துப்போம். நிஷாத் ரைன், summer comes in a blaze of heat, with sunny smiles and dusty feet, then seasons change to muddy roads, monsoon and mangoes, leaf frost and toads. Spring is dirty but short and sweet, when you can smell the grass from your garden seat. Autumn is English in red, yellow, brown. Autumn is Indian whenever leaves fall down. ஓகே, இப்போ இந்த இந்த போயத்துல என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதுல நம்ம கவனம் செலுத்தணும். இந்த போயம் வந்து எதை பத்தினது, அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன, அதுல உள்ள பொயட்டிக் டிவைசஸ் என்ன, அதை யார் எழுதினாங்க, எல்லாமே நமக்கு முக்கியம். இப்போ நம்ம அது யார் எழுதினாங்கிற பேரை 2-3 முறை பார்த்துட்டோம். இப்போ இது இந்தியன் சீசன்ஸை பத்தி எழுதப்பட்ட போயம்ங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். சம்மர் கம்ஸ் இன் எ பிளேஸ் ஆஃப் ஹீட். சம்மர் எப்படி வருதான், ஒரு பிளேஸ் ஆஃப் ஹீட், ஒரு வெப்ப சுவாலையோட வருது அப்படின்னு சொல்றாங்க. பிளேஸ்னா சுவாலை, வெப்ப சுவாலையோட வருது, தீ சுவாலையோட வருது. விச் இஸ் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட். நிலம் வறண்டு போய் காலெல்லாம் மண்ணாகும், அததான் டஸ்டி ஃபீட்னு சொல்றாங்க. ஒரு சன்னி ஸ்மைல்ஸ்னா சூரியன் சுட்டரிக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டியதில்லை. தென் சீசன் சேஞ்ச் டு மட்டி ரோடு. அப்போ அந்த சீசன் மாறுது, மட்டி ரோடு. போன வாரத்துல நம்ம பார்த்தோம், மட்டின்னா என்ன, சகதி, சகதி நிறைந்த சாலைகளா மாறுது. அப்புறம் என்ன வருது, ஒரு நல்ல மழை வருது, பல கனிகள் கிடைக்குது, மாங்கனிகள் கிடைக்குது, பருவமழை வருது. லீப் பிராக்ஸ் தவளைகள், டோஸ் தேரைகள், இதெல்லாம் வந்து நீர்நிலையில துள்ளிக்குது, குதிக்குது. ஸ்பிரிங் இஸ் பிரட்டி பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். வசந்த காலம் மிக அழகானது, ஆனா அது வந்து ஷார்ட் சிறியது மற்றும் இனியது, ஸ்வீட். when you can smell the grass, நீங்க வந்து அந்த உங்களுடைய தோட்டத்துல வந்து அந்த புற்களினுடைய வாசனையை உணர முடியும். எப்போ, ஃப்ரம் யுவர் கார்டன் சீட், உங்க தோட்டத்துல அமர்ந்தபடியே நீங்க அதை உணர முடியும். ஆட்டம் இஸ் இங்கிலீஷ் இன் ரெட் எல்லோ அண்ட் ப்ரௌன். இலையுதிர் காலத்துல ஆங்கிலேய இலையுதிர் காலம் எப்படி இருக்கும்னா, சில மரங்கள் இலைகள் வந்து என்னவா மாறும்னா சிவப்பு, மஞ்சள், பச்சை இப்படி மாறும். ஆனால் இலைகள் உதிரும் போது அவை இந்திய இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல ஒரு கூடுதல் தகவல், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரியும், கோடியக்கரையில ஒரே ஒரு மரம் இருக்கும், அந்த ஆங்கிலேயர் கால லைட் ஹவுஸ்க்கு பின்பக்கம். அது இந்த ரெட் எல்லோ ப்ரௌனா மாறக்கூடிய தன்மை உள்ளது. ஒரு மரம்ல ஒரு 3 மரம் வரிசையா இருக்கும், அது இலை உதிராது. இது போல அந்த ரெட் எல்லோ ப்ரௌன் அப்படி ஒவ்வொரு இலையுதிர் காலத்துல இந்த 3 பருவங்கள் நிறங்களுக்கும் அது மாறும். அது நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இலையுதிர் காலம் என்பது அந்த ஆங்கிலேய நாடுகள்ல அந்த இலைகள் நிறம் மாறும், இந்தியாவில் இலைகள் உதிரும். அவ்வளவுதான் இதுல சொல்ல வந்த விஷயம். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுல முக்கியமான வார்த்தைகள் வேற எதுவும் இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ இந்த வரிகள் முக்கியம். ஃபீட் டஸ்டியா இருக்கு அப்படின்னா அது சம்மர், கோடை காலமா இருந்தாலும் கால்கள் வந்து தூசி படிஞ்சு காணப்படும். அதே போல ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ், தவளைகள் தேரைகள்லாம் எப்போ வரும், ரைனி சீசன், மழை காலத்துலதான் வரும். அதே போல பிரட்டி அழகான, ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அந்த காலம் எது, அது வந்து ஸ்ப்ரிங். அதே போல கார்டன் சீட்லயே இருந்துகிட்டு அந்த கிராஸோட ஸ்மெல்ல
ஸ்மெல் பண்ணக்கூடிய ஒரு சீசன் எதுனா ஸ்ப்ரிங். லீவ்ஸ் வந்து விதர் ஆகும், அதாவது உதிரும் எந்த காலத்துலன்னா ஆட்டம், இலையுதிர் காலம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். நமக்கு போயத்துல இருந்து கேள்விகள் இந்த மாதிரி தான் வரலாம். அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த போயம் வந்து முக்கியமானது அப்படிங்கிறதுனால இதை நான் போன 2 டேர்ம்ல நீங்க கொடுக்கலையே அப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்கு கைடு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. புத்தகத்துல இருந்து அப்படியே கேட்கப்படாது, அந்த கைட்ல வந்து கூடுதலான தகவல்கள் இருக்குங்கிறதுனால நம்ம கைடை கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு 4 வரி கொடுத்துருக்காங்க. சம்மர் கம்ஸ் இன் எ பிளேஸ் ஆஃப் ஹீட் வித் சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட். இதுல இருந்து ஒரு கேள்வி வருது, டஸ் த போயட் வெல்கம் தி சம்மர். எவ்வளவுதான், இந்த ஒரு கேள்விதான் இருக்கும். ஏன்னா அங்க கொடுக்கக்கூடியது ஆப்ஷன். அல்லது டஸ் த போயட் வெல்கம் த சம்மர், ஹவு டு யூ நோ. இந்த முதல் கேள்வி இல்லாம 2வது கேள்வி இருக்கும். ஓகே, இப்போ அதுக்கு பதில் எப்படி இருக்கலாம்? எஸ் ஆர் நோ, நாட் மென்ஷன்ட், அது போல இருக்கலாம். இப்போ நம்ம இதுல இருந்து எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இல்ல, அவர் வந்து ஃபிளேம் ஆஃப் ஃபயர்னு சொல்றாரு. யாரும் வந்து தீ சுவாலையை வந்து வெல்கம் பண்ணுவாங்களா? அப்போ அது கிடையாது. சரி, எந்த லைன்ல இருந்து அந்த சம்மர்க்குள்ள மழை இருக்காதுங்கிற விஷயம் வருது அப்படின்னா, சன்னி ஸ்மைல்ஸ் அண்ட் டஸ்டி ஃபீட். அங்க தூசிரி படிந்த கால்களும் அந்த சூடான புன்னகையும் அப்படிங்கும் போது அது ஆப்வியஸ்லி அங்க என்ன இருக்காது, மழை இருக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, ஸ்ப்ரிங் இஸ் pretty but short and sweet when you can smell the grass from your garden seat. இப்போ how does the poet describe the spring season அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட். அதே போல which line tells you garden fresh. அப்போ நம்ம ஸ்மெல் த கிராஸ் அப்படிங்கிற வரி தான் அதை நமக்கு உணர்த்துது. ஹூ டஸ் யூ ரெஃபர் டு. இந்த இடத்துல ஹூ, யூங்கிற வார்த்தை யாரை குறிக்குதுன்னு கேட்கறாங்க. யாரை குறிக்குது, யார்கிட்ட சொல்றாங்களோ அவங்க. அப்போ வியூவர்ஸ், அதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோம். வியூவர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இன் இந்தியா நோ ஒன் கேன் டிஸ்டிங்விஷ் த ஆட்டம் சீசன். இந்தியாவில் இலையுதிர் காலம் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, ரைமிங். ஸ்டான்ஸா 1, 2, அதுல ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க, பார்த்துருவோம். ஹீட், ஃபீட். அதே போல 2வது ஸ்டான்ஸாவில் ரோட்ஸ், டோட்ஸ். 3வது ஸ்டான்ஸாவில் ஸ்வீட், சீட். 4வது ஸ்டான்ஸாவில் ப்ரௌன், டவுன். ஓகே, இதுதான் அந்த ரைமிங் வேர்ட்ஸ். மற்றபடி இதுல கூடுதலான தகவல்கள் எதுவும் இல்லை. அடுத்தது எ சைல்டு இன் மலபார். ஆக்சுவலா இது ஒரு கேரளாவில் நடக்கக்கூடிய ஒரு கதை. கமலா தாஸ் எழுதுனதுன்னு நினைக்கிறேன். ஆமா, கமலா தாஸ் அப்படின்றவங்க எழுதின கதை. அவங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா அவங்க குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து அப்படியே மேலோட்டமா சொல்லிடுறேன். ஒரு புயல் நாள், அவங்க கமலாதாஸ் அப்படின்றவங்களுடைய அவங்க லைஃப் ஹிஸ்டரியில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அவங்களுடைய சிறு வயதுல ஒரு புயல் அடிக்குது, அதை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. அங்க அம்பழத்தல் அப்படிங்கிற ஒரு இடம், அல்லது அந்த அந்த இடத்துல யாரோ ஒருத்தருக்கு பர்த்டே, அன்னைக்கு புயல் அடிக்குது. அன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் நான் தமிழ்ல அந்த பிடிஎஃப் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் ரொம்ப நீண்ட பகுதியா இருக்கும். அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த வார்த்தைகள் மலையாளத்துல, இங்கிலீஷ்ல. ஏன்னா சென்ற ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு 1லயோ 2லயோ இந்த பாடத்திலிருந்து, அந்த பாடப்பொருள்ல இருந்தே கேள்வி வந்திருந்தது. எடத்தி அப்படின்னா சகோதரர் மனைவி, எட்டன் பெரியண்ண அப்படிங்கிற அர்த்தம். அம்மம்மா, அம்மாவோட அம்மா. முத்தஸ்தி, அப்பாவோட அம்மா. தெக்கினி அப்படின்னா நம்ம அந்த கொல்ல பக்கத்துல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடம், பேக்யார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. அம்மாயி அப்படின்னா மாமியார். செரியம்மான்னா சித்தி தமிழ்ல. ஓகே, அவ்வளவுதான். இந்த இதுல வந்து ஒரு அதிக செய்திகள் இல்லை. நம்ம வந்து முக்கியமாக உள்ளதை மட்டும் நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே, இப்ப இந்த இடத்துல சில வெதர், கிளைமேட், சீசன்கிற வார்த்தைகளுக்கு இடையில உள்ள குழப்பத்துக்காக சில 7 கேள்விகள் கொடுத்துருக்காங்க, அப்படியே பார்த்துருவோம். டேஷ் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு வந்தாலே நமக்கு ஞாபகம் வந்துடும் வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். வெதர் ஃபோர்காஸ்ட், அப்போ வெதர்ங்கிறது
வானிலை முன்னறிவிப்பு. வானிலை முன்னறிவிப்புன்னா நாளைக்கு வானம் எப்படி இருக்கும் அதை பத்தி தான் சொல்லுவாங்க. 2 மாசம் கழிச்சு எப்படி இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. அல்லது ரெகுலரா அங்க எப்படி இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ வானிலை முன்னறிவிப்புன்னா அடுத்த நாள் டெம்பரேச்சர், ஈரப்பதம், காற்றின் வேகம் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது தான் வெதர். இதை நம்ம நனவுல வச்சுப்போம். ஒரு அடுத்த நாள் ஒரு ஒரு சிறிய நாள்ல முன்னறிவிப்பா நமக்கு அறிந்து சொல்ற அடுத்த நாள் பற்றிய வானிலை அப்படிங்கிறத நம்ம குறிப்பில் வச்சுக்கிறோம். இந்த வானிலை மாறக்கூடியது. அதே கிளைமேட் ஆஃப் த பிளேஸ் அப்படிங்கிறது மாறாது. எப்படின்னா கொடைக்கானலோட கிளைமேட் வந்து நீண்ட காலமா இப்படியே தான் இருக்கு. இமயமலையினுடைய கிளைமேட் நீண்ட காலமா இப்படியே தான் இருக்கு. வேலூரோட கிளைமேட் நீண்ட காலமா கோடையில இப்படியே தான் இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? கிளைமேட்னா அங்க நிலவக்கூடிய காலநிலை, அதை நம்ம புரிஞ்சுப்போம். அப்போ சீசன், அப்ப சீசன்னா பருவம் நமக்கு தெரியும். காலம், கோடை காலம், மழைக்காலம், குளிர்காலம், மழை, அவ்வளவுதான். நமக்கு வந்து இளவேனில், முன்வேனில், அப்படிதான் சீசன் இருக்கு. வசந்த காலம் இதெல்லாம் இருக்கு. தவிர இலையுதிர் காலம் வந்து இதுக்குள்ளே மெர்ஜாய் வருங்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது குளோபல் வார்மிங் இஸ் அ சேஞ்ச் இன் த வேர்ல்ட் வெதரா கிளைமேட்டா. வானிலையில மாற்றமா காலநிலையில மாற்றமா? காலநிலையில ஏற்படக்கூடிய மாற்றம். அப்போ வெதர், சாரி கிளைமேட் சின்ன மாற்றம் இருக்கு. ஆமா, காலநிலையில ஏற்படக்கூடிய மாற்றம் தான் இது. அதுல மாற்றம் இருக்கு. சேட்டலைட் போட்டோகிராஃப் ஹெல்ப்ஸ் அஸ் டு ப்ரெடிக்ட் டுமாரோஸ் கிளைமேட். கிளைமேட் தெரியும் நமக்கு. டுமாரோஸ், சாரி 6க்கு வந்து வெதர் வந்திருக்கணும், 5க்கு வந்து கிளைமேட் வந்திருக்கணும். இது ஏதோ மாறி இருக்கு, சாரி. 5க்கு வந்து கிளைமேட் வரணும், 6க்கு வந்து வெதர் வரணும். 6க்கு வந்து ஆமா வெதர் வரணும். அடுத்தது ஸ்ப்ரிங் இஸ் மை ஃபேவரட் சீசன், அதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது சண்டே மார்னிங். இப்போ இதுல உள்ள முக்கியமான வார்த்தைகளை மட்டும் பார்த்துட்டு நம்ம போயிடலாம். அப்படியே இந்த முக்கியமான வார்த்தைகளை மட்டும் கவனம் செலுத்துங்க. அடுத்தது இந்த பாடம் என்னன்னா, ஒரு சிறுமியும் அவனுடைய சகோதரனும் சேர்ந்து ஒரு இடத்துல சைக்கிள்ல போறது, அதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை, அதுல இருந்து அவங்க எப்படி வெளியில வராங்கிறதுதான் விஷயம். இதுல முக்கியமான வார்த்தைகள் நம்ம பார்த்துக்கிறோம். சண்டே மார்னிங் அப்படிங்கிறது தலைப்பு. அவங்க அப்பாவுக்கு வந்து பாட்னாவில் அவங்களுக்கு வேலை கிடைக்குது. அப்பாவுக்கு பாட்னாவில் வேலை கிடைக்குது. அங்க அவங்க என்ன பண்றாங்க, வாரம் அந்த பொண்ணும் அவளுடைய சகோதரனும் வெளியில எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். எக்ஸ்ப்ளோர்னா என்ன? எக்ஸ்ப்ளோர் அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளியில போறது. டிராவல் டு டிஸ்கவர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சுக்கிறதுக்காக, தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளில போறதுக்கு போறது வந்து எக்ஸ்ப்ளோர். இப்படி அவங்க வெளில போறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அதுக்கு முன்னாடி அவங்க அங்க பாக்குறது என்னன்னா, அங்க ஒரு மிகப்பெரிய பில்டிங்கோ நினைவு சின்னங்களோ எதுவுமே இல்லை. டெல்லியில இருந்தது போல. ஏன்னா இவங்க டெல்லியில இருந்து தான் இப்பதான் வந்திருக்காங்கிற ஒரு தகவல் இதுல சொல்றாங்க. அதே போல அந்த சைக்கிள் எடுத்துட்டு ஒரு 1/2 அவங்க ரேஸ் வச்சுக்கிறாங்க. அதுல சாக்லேட் பந்தயமா வச்சுக்கிறாங்க. அப்படி போகும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணிடுது, ஒரு மாடு மேல விட்டு மாடு மேல தொத்திடுது. அப்போ அந்த ரொம்ப இது மேல விழுந்தோன்னா அந்த மாடு ரொம்ப தடுமாறுது. அந்த பொண்ணு அந்த மாட்டு மேலேயே தொத்திக்கிட்டு போகுது. போன வேகத்துக்கு ஒரு குதிரை படை எதிர்த்தாப்புல வருது. குதிரை படை எதிர்த்தாப்புல வருது. அவங்கள இந்த மாடு பார்த்தோன்னா மிரண்டு அதுல ஒருத்தர் வந்து இந்த மாட்டு மேல விழுந்துடுறாரு. இன்னும் மாடு ரொம்ப இதாகி அவரை பிடிச்சி முட்டி பக்கத்துல இருந்த கால்வாயில தள்ளி விட்டுருது. அவருடைய ட்ரெஸ் சகதி ஆயிடுது. இப்ப இந்த பொண்ணும் அந்த பையனும் அவங்க நாங்க இதுக்கு காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சு போறதுதான் இந்த கதை. இந்த கதையில ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. அதனாலதான் நான் இவ்வளவு வேகமா ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். இதனுடைய வரிசைகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதை படிச்சோம்னால நமக்கு முக்கியமான விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துடும். அதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அந்த பொண்ணு வந்து அந்த பந்தயத்துல அவளுடைய சகோதரனை ஓவர்டேக் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறா. அதான் வெரி ஃபர்ஸ்ட். அந்த பொண்ணு அப்புறம் பாக்குது, அந்த சாலையின் குறுக்கே ஒரு மாடு நிக்குது. ஒரு லோன் கவ், ஒரு தனியா ஒரு மாடு நிக்குது, பசு நிக்குது. அதுக்கு அடுத்தது அந்த பொண்ணு பிரேக் அடிக்குது. ஆனால்
அந்த பிரேக் அடிச்சோடனே சைக்கிள் டக்குன்னு நின்றுது. அதனுடைய மொமெண்டம், அதனுடைய அந்த என்ன சொல்றது, இயக்க விசைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதன் காரணமாக, மொமெண்டம் காரணமாக அந்த பொண்ணு தூக்கி எறியப்பட்டு அந்த மாட்டு மேலேயே போய் விழுந்துருது. ஓகேவா? சைக்கிள்ல இருந்து வீசி எறியப்படுது. அது நேரா பறந்து போய் மாட்டோட பின்பகுதியில, 4வது சென்டென்ஸ் பாருங்க, she flew on to the back of the cow, மாட்டோட பின்பகுதியில விழுந்துருது. அந்த மாடு இதை பார்த்து பயத்துல சார்ஜ் அப்படின்னா வேகமாக பயணிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். சார்ஜ்னா ஒரு லத்தி சார்ஜ் அப்படின்னா வேகமா சார்ஜ் பண்றதுன்னு அர்த்தம், வேகமா போறதுன்னு அர்த்தம். அப்படி வேகமா போறாங்க. அந்த மாடு ஓட ஆரம்பிக்குது. 6வது சென்டென்ஸ். அடுத்தது கேவல்ரி ஆபீசர்ஸ், ஒரு குதிரைப்படை வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ள இந்த மாடு வந்து நேரா ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடுது. அடுத்தது எவரிபடி பேனிக் அண்ட் மேட் ஜெனரல் ரஷ் டு சேஃப். அங்க நின்று அத்தனை பேரும் பேனிக் ஆயிடுறாங்க, பயந்துடுறாங்க, எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அந்த மாடு எங்க விழுவுதுன்னா ஒரு டிச், ஒரு கால்வாயில விழுவுது. டிஸ்லாஜ் அந்த பொண்ணை தூக்கி போட்டுருக்கு. இவ்வளவுதான் இந்த விஷயம். இதுல உள்ள வார்த்தைகள் நம்ம பார்த்துப்போம். தமிழ் வெர்ஷன் தரேன். ஓகே ஓகே. ஃப்ரேஸ் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரேஸ்னா, ஃப்ரேசஸ்ல வந்து ஒரு சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னு நீங்க பிரிச்சு பார்க்க முடியாது. கிளாஸ்ல இருக்கும், கிளாஸ்ல சப்ஜெக்ட் இருக்கும், ப்ரெடிகேட் இருக்கும். ஃப்ரேஸ் வந்து சொல் தொகுதியா இருக்கும், ஒரு சென்ஸ் இருக்கும், ஒரு சென்ஸ் இருக்கும். ஆனா ஒரு முழுமையான அர்த்தம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இதுல வந்து நம்ம கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தேவையில்லை. டிக்ஷனரி ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, விட்டுறலாம். இது நான் போடுற பார்த்துக்கோங்க. அதுல ஒரு முக்கியமான வார்த்தைகள்லாம் இல்லை. இந்த பாடப்பகுதி கொஞ்சம் கவனம் இல்லாமே போகலாம். இப்போ இந்த இடத்துல அட்வர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட், ஸ்லோலி, நீட்லி, லேட், ஆல்வேஸ், ஆஃபன். ஒரு நிகழ்ச்சி எப்படி நடக்குங்கிறத சொல்றது அட்வர்ப். இப்போ இந்த அட்வர்ப்னா என்ன? அட்வர்ப்னா ஒரு நிகழ்வு எப்படி நடக்குது அப்படி சொல்றதுதான் அட்வர்ப். இப்போ அந்த அட்வர்பை 4ஆ பிரிச்சிருக்காங்க. டைம் சார்ந்தது, அடுத்தது பிளேஸ் சார்ந்தது, அடுத்தது ஃப்ரீக்வன்சி சார்ந்தது, அடுத்தது மேனர் சார்ந்தது. நாம அட்வர்ப்னா இந்த மேனர் சார்ந்தது மட்டும்தான் அட்வர்ப்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த டுமாரோ, லேட், எஸ்டர்டே இதுவும் அட்வர்ப்ஸ் தான். அதே போல பிஹைண்ட் அப் டவுன் இதுவும் அட்வர்ப்ஸ். நெவர், ஆல்வேஸ், யூஸ்வலி, ரெகுலர்லி இதுவும் அட்வர்ப்ஸ் தான். ஏன்னா இது அந்த நிகழ்ச்சி எப்படி நடக்குதுங்கிறத சொல்றது. அட்வர்ப்ஸை பத்தி நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல விரிவா பார்க்க போறோங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம இதுல கவனம் செலுத்த வேண்டாம். ஏன்னா மொத்தமா நிறைய இருக்கிற இடத்துல நம்ம பார்த்துப்போம். இங்க அட்வர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம பிரிச்சு எழுதணும். இதெல்லாம் நம்ம நமக்கு தெரிஞ்சதுதான். இல்லைனாலும் நாங்க பெருசா அதிக எண்ணிக்கையில வரும்போது நம்ம அதுல கூடுதல் கவனம் செலுத்தலாம். அப்புறம் ஏன் சார் இந்த கிளாஸ்ல மிஸ் பண்றீங்கன்னா, இது அடுத்த கிளாஸ்ல இதே விஷயங்கள் கூடுதலா இருக்கு, இதே விஷயங்கள் அப்படியே இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்குங்கும் போது நம்ம இந்த இடத்துலயும் பார்த்து அந்த இடத்துலயும் பாக்குறது டைம் எடுத்துக்கும். அப்படிங்கிறதுனாலதான் இப்போ அட்வர்பு, அட்ஜெக்டிவ் இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பேசிக்கா விஷயம் நடக்குது, அது எப்படி நடக்குது? ஒரு பொருள் இருக்கு, அது எப்படி இருக்கு, அதை பத்தி கூடுதலா சொல்றதுதான் ஒரு பொருள். அதை பத்தி ஒரு சப்ஜெக்ட் அல்லது ஒரு நவுன் அதை பத்தி கூடுதலா சொல்ற விஷயம் வந்து அட்ஜெக்டிவ். ஒரு பையன், ஒரு புத்திசாலியான பையன், ஒரு கார், ஒரு புது கார், ஒரு பறவை, ஒரு அழகான பறவை, இப்படி அழகான, தெளிவான, இப்படி உள்ளது. அதாவது அந்த பொருளை பத்தி எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்லக்கூடியது அட்ஜெக்டிவ். வேகமான, மெதுவான, இப்படி சொல்றது. அதே ஒரு செயல் எப்படி நடந்தது? அவன் எப்படி ஓடினான்? மெதுவாக ஓடினான். எப்படி பாடினான்? அழகாக பாடினான். எப்படி ஆடினாள்? அழகாக ஆடினாள். இப்படி சொல்றது. ஒரு செயலை பத்தி சொல்றது, அழகாக ஆடினாள். அப்போ அந்த ஆட்டம் தான் அழகா இருந்தது அப்படிங்கிற விஷயம். இந்த இடத்துல அழகான பையன் அல்லது அழகான பொம்மை அப்படின்னா அந்த பொம்மை அழகா இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல அழகாக, அப்ப அங்க அழகான அப்படின்னு வந்தது, இங்க அழகாக ஆடினாள். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான். அழகாக ஆடினாள் அப்படின்னா அது அட்வர்பு, அது அந்த வினைய எப்படி நடந்ததுன்னு சொல்லுது. இப்போ ஒரு செயல் எப்படி நடந்ததுன்னு சொன்னா அது அட்வர்ப்.
ஒரு நவுன் எப்படி இருக்குங்கிற கூடுதல் தகவல் சொன்னா அது அட்ஜெக்டிவ். சிம்பிளா இப்படி புரிஞ்சுப்போம். அழகான அப்படின்னா அட்ஜெக்டிவ், அழகாக அப்படின்னு வந்தா அட்வர்ப், அப்படி வச்சுப்போம். இப்ப அட்வர்ப், அட்வர்பியல் ஃப்ரேஸ் இத பத்தி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் நைட் வென்ட் டு த சினிமா. ஐ வென்ட் டு த சினிமா லாஸ்ட் நைட். இப்போ இதுல லாஸ்ட் நைட் எங்க வரணுங்கிறது தான் விஷயம். அட்வர்ப்ஸ் ஆர் அட்வர்பியல் ஃப்ரேசஸ் ஆஃப் டெஃபினட் டைப், ஒரு உறுதியான நேரத்தை பத்தி சொல்லக்கூடியது. எஸ்டர்டே நேற்று, டுடே டுமாரோ, லாஸ்ட் வீக், 2 months எகோ, இதெல்லாம் எங்க இருக்கணும்னா கடைசியா தான் இருக்கணும். அப்போ அட்வர்ப் அல்லது அட்வர்பியல் ஃப்ரேசஸ், லாஸ்ட் நைட்ங்கிறது அட்வர்பியல் அட்வர்பியல் ஃப்ரேஸ், இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். 2 months எகோ அப்படிங்கிறது அட்வர்பியல் ஃப்ரேஸ். இது எப்போதுமே ஒரு சொற்றொடரின் கடைசியாகத்தான் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. பிஃபோர்னாலும் முன்னாள், எகோனாலும் முன்னாள். அப்போ எதை பயன்படுத்துறது? காலத்தை சொல்லும் போது எகோ தான் பயன்படுத்தணும், பிஃபோர் பயன்படுத்தக்கூடாது. காலத்தை சொல்லும் போது பிஃபோர் தான் பயன்படுத்தணும், சாரி எகோ தான் பயன்படுத்தணும், பிஃபோர் பயன்படுத்தக்கூடாது. அதை நம்ம நினைவுல வச்சுக்கிறோம். அதே போல அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர் எப்பயுமே எங்க இருக்கணும்னா கடைசியா இருக்கணும். அட்வர்ப்ஸ் மேக்சிமம் கடைசியா தான் இருக்கும். அதுல முக்கியமா 2 ஆக கடைசியில இருக்கும். எது எதுன்னா அட்வர்ப் ஆஃப் டெஃபினட் டைம், ஒரு நேரத்தை குறிக்கக்கூடிய அட்வர்பும், அதே போல ஒரு மேனர், எப்படி நடந்தது நிகழ்ச்சி, வேகமாக, கடுமையாக பேசினால், கோபமாக பேசினால். அப்போ கோபமாக பேசினால்ங்கிறதுல இப்ப நம்ம தமிழை பொறுத்தவரையில எங்க வருங்கிறது முக்கியம் இல்ல, ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலும் அது இறுதியாகத்தான் வரும் அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கோம். தமிழ்ங்கிறது எப்போதுமே வினை சொல்லோட முடியும். தமிழ் எப்போதுமே ஒரு வாக்கியம் முடியும் போது அதுல வினைச்சொல் இருக்கும். இப்போ இலக்கிய ரீதியாக அது வேற வேற சொற்கள் வருது, அது வேற. நார்மலா நம்ம இதுல ஒரு சென்டென்ஸ்ங்கிறது வெர்புல முடியும், சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு வெர்புல முடியும். ஆனால் ஆங்கிலம் சப்ஜெக்ட் ஆரம்பிச்சு வெர்பு அத பக்கத்திலேயே இருக்கும். அது எந்த வார்த்தையில வேணாலும் அட்ஜெக்டிவ்ல முடியலாம், அட்வர்ப்ல முடியலாம். இதை நாம ஞாபகம் வச்சுக்கோ. ட்ராஜிக் ஸ்டோரி, வில்லியம் மேக்பிஸ் தாக்கரே இவர் எழுதினது. ஒரு இந்த பாடம் இந்த யூனிட்டே கொஞ்சம் கவனம் ரொம்ப அதிகமா கொடுக்க வேண்டியதில்லை, இலக்கண பகுதியில் கொடுத்தா போதும். இதுல என்னன்னா ஒரு ஸ்டேஜ் இருக்காரு, ஒரு நம்ம வரிசையா இந்த வார்த்தைகள் அடுத்தடுத்த பாடங்கள்ல நம்ம வரும், அதை நம்ம கவனத்துல வச்சுப்போம். இப்போ நம்ம இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய கிராமர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அத சில விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வகுப்புல பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதை நம்ம நிச்சயமா அடுத்த வகுப்புகளை முழுமையான நம்ம நிறைவு செய்வோம். அதன் காரணமாக தான் நம்ம விட்டுட்டு போறோம். என்ன இதுல பாதியில நம்ம விட்டுட்டு போறோம் அப்படிங்கிற முடிவுகள்லாம் வர வேண்டாம். நிச்சயமாக அந்த பாடப்பகுதி முழுமையாக நிறைவு செய்யப்படும். அப்போ நம்ம இந்த டேம் இன்னைக்கு முடிச்சிருவோம். அதனால அந்த நோக்கத்துக்காக மட்டும் நம்ம விட்டுட்டு போல. ஓகே, நம்ம பார்த்துப்போம். A tragic story. There lived a sage in days of yore, and he a handsome pigtail wore. ஓகே, இது ஒரு நீளமான போயமா இருக்கு. இதனுடைய அர்த்தத்தை மட்டும் அப்படியே நான் சொல்லிடுறேன். ஒரு துறவி இருக்கார், அவருக்கு ஒரு நீண்ட பிக்டை, அதாவது குடுமி இருக்கு. அது அவருக்கு ரொம்ப கவலையா இருக்கு, ஏன்னா அது பின்னாடி தொங்கிக்கிட்டே இருக்கு. அப்போ இதை சம்பந்தமா அவர் ரொம்ப ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த குடுமியை இடத்த மாற்றி வைக்கணும்னு முடிவு பண்றாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, அது முகத்துல தொங்க விடுறான். அதாவது பின்னாடி இருக்கிறதுக்கு பதிலா முன்னாடி முகத்துக்கு பக்கத்துல தொங்க விடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அவர் எப்படி கொண்டு வர்றதுன்னு யோசிச்சு பாக்குறாரு. ஓகே, நம்ம ஒரு சுத்தினோம்னா இந்த குடுமி பின்னாடி உள்ளது முன்னாடி தொங்கிடும்னு நினைக்கிறார். அவர் தன்னைத்தானே சுத்துறார், ஆனா குடுமி பின்னாடி தான் தொங்குது. திரும்பியும் சுத்தி சுத்தி வர்றார், நாள் முழுக்க சுற்றுறார், கொஞ்சம் கூட நகரல, பின்னாடியே தொங்குது. அப்போ லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடு, ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு, மேல இருந்து கீழே, கீழ இருந்து மேல, இப்படி உள்ளுப்புறமா சுற்றுறாரு. ஆனா அந்த குடுமி ரொம்ப ஸ்ட்ராங்கா பின்பக்கமாவே இருக்கு. அப்போ இவர் திருகி திருகி சுத்தினாரு, அது திருகி திருகி சுத்திக்கிட்டே இருக்கு. அவ்வளவுதான் இந்த போயத்துல உள்ள விஷயம். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தைகள் எதுவும் இல்லை. ஆனா போயத்தை பத்தி நம்ம அந்த போயட்டை பத்தி தெரிஞ்சுப்போம். இவர் விக்டோரியன் ஏஜ்ல வாழ்ந்த ஒரு போயட். இவர் ஒரு நாவலிஸ்ட். இவர் வேனிட்டி ஃபேர் அப்படிங்கிற ஒரு நாவல், ஒரு பெஸ்ட் நோன் நாவல் அதை எழுதியிருக்காங்க.
அவ்வளவுதான். அது சம்பந்தமான ஒரு முக்கியமான வேற எந்த முக்கியமான விஷயங்களும் அதுல இல்ல. விட்டுடுவோம். கேள்வி பதில்கள் இப்படிதான் இருக்கும். ஆஹ் அடுத்து பிராட் டு புக். இது வந்து புத்தகங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு உரையாடலா இருக்கு. ஒரு மாணவன் வந்து ஆஹ் ரொம்ப புத்தகங்களை வந்து சரியா வச்சுக்க மாட்றான், பைய வந்து கிழிச்செறிஞ்சிடுறான், பேக்கை வந்து ஒரு டீசெண்டா வச்சுக்க மாட்றான். அதனால அந்த ஒரு மகேஷ்குமார், அந்த பையன் பேரு, ஆமா மகேஷ், அந்த பையன் என்ன பண்றான், ரொம்ப எல்லா புக்கத்தையும் புத்தகத்தை கிழிக்கிறது, ஜாமெட்ரி பாக்ஸை உடைக்கிறது, பென்சிலை கண்ணாபுண்ணான்னு வீணடிக்கிறது, இதுதான் அந்த பையனோட வேலையா இருக்கு. இப்போ அவனுக்கு வந்து அது இதை எழுதினவர் வந்து மதுமிதா குப்தா அப்படின்றவங்க எழுதினது. இதை எழுதினவங்க மதுமிதா குப்தா. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுல ஜட்ஜா வர்றவர் யாருன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜஸ்டிஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. திஸ் ஹேஸ் டு ஸ்டாப் இமிடியட்லி, திஸ் ஹேஸ் காட் டு ஸ்டாப் இமிடியட்லி அப்படின்னா உடனடியாக இதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு அர்த்தம். எதுன்னா மகேஷ் வந்து கோபமா பாக்குறாரு. எல்லாரும் வந்து ஆஹ் அந்த நீதிபதிக்கு மரியாதை கொடுக்குறாங்க. நீதிமன்றம் ரொம்ப அமைதியா இருக்கு. அப்போ நீதிபதி மேத் வந்து இங்கிலீஷை கூப்பிடுறாரு. இங்கிலீஷ் வராங்க. வந்தோடனே நான் வந்து ரொம்ப அழகா பிங்க் அண்ட் கிரே கலர்ல ட்ரெஸ் அணிஞ்சு ரொம்ப பளபளப்பாகவும் எந்த விதமான ஒரு சிம்பிள்ஸ் ஒரு இதுவும் இல்லாம நான் ரொம்ப பளபளன்னு இருந்தேன். ஆனா இப்ப என்ன பாருங்கன்னு சொல்றாங்க. அந்த இங்கிலீஷ்ங்கிறது புத்தகம், அப்படி நாம வச்சுக்கோங்க. இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா ரொம்ப மோசமா இருக்கு. ஒரே மை கரையா இருக்கு. அங்க இருக்கு இல்லையா அந்த பிங்க் கலர் புக் இருக்கு இல்லையா, அதுதான் அங்கங்க கிழிஞ்சிருக்கு. முற்றிலுமா அந்த புத்தகம் செதஞ்சு போயிருக்கு. அப்போ அந்த இங்கிலீஷ் புத்தகம் அழுதுகிட்டே சொல்லுது, மிஸ் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது திரும்பியா சொல்லியிருக்காங்க, உருவகப்படுத்திருக்காங்க. அது சொல்லுது இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, இந்த பையன் வந்து அவங்க அப்பா வந்து அட்டை வாங்கி கொடுத்தாங்க. அந்த அட்டையை எனக்கு போட்டதே இல்லை. கடைசி வரலையும் அவங்க ஸ்கூல்ல வந்து இதுக்காக அடி வாங்கிக்கிட்டு இருந்தானே தவிர அந்த தண்டனைகளை வந்து பழகிட்டு அவனுக்கு. ஆனா என்ன அவன் வந்து மோசமா பால்படுத்திட்டான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எல்லாரும் வந்து பாவமா பாக்குறாங்க. மிஸ் இங்கிலீஷ் அழுவ தொடங்குறாங்க. உடனே எல்லாருமே அந்த சுத்தி இருந்த எல்லாருமே வந்து அவங்கள கோபமா பாக்குறாங்க. ஓகே, அடுத்தது ஜியாகிரபி வர இங்க இருக்கு இல்லையா, மேப்பு படம்லாம் இருக்குல்ல, ஜியாகிரபி வராங்க. இங்கிலீஷ் நிலைமையை விட ஜியாகிரபியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அட்டை இல்லை, அந்த பொருளடக்கம் பகுதி இருக்கும் இல்லையா, அது இல்லை. ரொம்ப இந்த பெயிண்ட் டப்பாவில் இருக்கிற எல்லா கலரும் அந்த புத்தகத்து மேல இந்த பையன் ஊத்தி வச்சிருக்கான். உடனே நீ அவர் ஜியாகிரபி சொல்ற, மிஸ்டர் ஜியாகிரபின்னு சொல்லியிருக்காங்க. ஜியாகிரபி சொல்றாரு, எல்லாருமே இந்த பையில இருந்து எடுக்கும்போது என் கூட இருக்கிற எல்லா சகோதரர்கள், அதாவது மற்ற புத்தகங்கள்லாம் என்னை பார்த்து கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல எப்ப பார்த்தாலும் இவன் வந்து அந்த பென்சில்லாம் வச்சு வரைபடத்தோம் மேப்ஸ் எல்லாம் ஃபுல்லா பண்ணிக்கிட்டே இருக்கான், புக்கெல்லாம் கிழிக்கிறான் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நீதிபதி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. அப்புறம் பென்சில் பாக்ஸ் வருது. பென்சில் பாக்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறான், பென்சிலை வந்து சிவி சிவி எனக்குள்ளேயே போட்டுக்கிறான், என்னோட பென்சிலை வந்து கடிச்சு வைக்கிறான், உடம்பு ஃபுல்லா தழும்பா இருக்குன்னு சொல்றாங்க. கடைசியா அந்த ஸ்கூல் பேக் வருது. நான் வந்து இவங்கிட்ட புத்தக பையா இருந்துக்கிறதுக்கு ஒரு சிமெண்ட் சாக்கு பையா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவன் எப்ப பார்த்தாலும் என்ன குப்பையா தான் வச்சிருக்கான், எதையுமே சுத்தமா வச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒரு நோட் புக் வருது. நோட் புக் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப இவன் வந்து தன்னை கிழிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுது. ஒரு கஷ்டமான கணக்கா இவன் போட்டான் அப்படின்னா, இவனுக்கு கணக்கு வரலன்னா என்ன தூக்கி விட்டுறான் அப்படின்னு எல்லாம் சொல்லுது. சொன்னோன்னா நீதிபதி என்ன பண்றாரு, அவருக்கு கடுமையான தண்டனையை கொடுக்குறாரு. எல்லாரும் வந்து அவனை வந்து கசக்கி நம்மளை எப்படி புத்தகத்தை தூக்கி எறிஞ்சாங்களோ அதே போல அவனை தூக்கி எறிவோன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி போய் கடைசியா அவ்வளவுதான், காலைல எந்திரிங்கிற வழக்கமா நம்ம கதையெல்லாம் முடியும் இல்லையா. மகேஷ் எந்திரி, உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே அவன் மெதுவா கண்களை திறந்தான், படுக்கையில் இருந்தான். அவனுடைய கனவு கலைந்தது. ஆகா, இது கனவு,
அப்படின்னு நினைச்சு அவன் முடிவுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் திரிஞ்சிடுவான் அப்படிங்கிற வழக்கமான கதை தான். அதை நம்ம நல்லபடியா மாணவர்கள்ட்ட இதனுடைய கருத்துக்களை நம்ம கொண்டு போவோம். ஓகே, இதுல வந்து ஸ்கூல் பேக் அது இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு கேக்குறாங்க. இதை மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஓகே, நம்ம அதுல பார்த்த விஷயங்கள் தான், கதைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான். நான் உங்களுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு பிடிஎஃப் போடுறேன், அதுல இன்னும் கூடுதலான தகவல்கள் இருக்கும். ஓகே, ஜங்கிள் புக் இதோட இந்த டேம் முடிவுக்கு வருது. ஒரு புலி, ஒரு நரி, ஒரு ஓநாய், ஒரு நேரட்டர். ஓகே, நம்ம ஓனாயும் நாய்க்குட்டியும் மிஷ்கின் எடுத்த படம் பார்த்துருக்கோம். ஃபாதர் வூஃப், அடுத்தது மதர் வூஃப், அடுத்தது தபக், அடுத்தது ஷேர்கான், அடுத்தது நேரேட்டர். இதை சொல்றவங்க இதான் கேரக்டரு. அடுத்தது அதுல ஒரு குழந்தை வருது, இந்த குழந்தை வருது. அடுத்தது ஒரு புலி வருது, ஒரு நரி வருது, இருக்கு இல்லையா? இவ்வளவுதான் இந்த கதை. இந்த கதை கொஞ்சம் நீளமான கதையா இருக்கும். தமிழ் வெர்ஷன் போடுறேன், வழக்கமா சொல்றதுதான், நீங்க பாத்துக்கோங்க. அதே போல சப்ஸ்டிடியூஷன் டேபிள், இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் என்னது இது? இந்த ஐ வி யூ தே இதுக்கெல்லாம் வெர்போட எஸ் வராது. ஆனா இந்த சம்ரிதா கவிஷ் இதுக்கு வெர்போட ஒரு எஸ் சேர்ந்துதான் வரும். ஏன்? ஏன்னா ஒரு ரூல் இருக்கு. தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தா வெர்போட எஸ் சேரும். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். தேர்ட் பர்சன்னா நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். படற்கை. நான் சொல்றதும் நாம்னு சொல்றதும் தன் நிலை, தன்னுடைய நிலை, ஃபர்ஸ்ட் பர்சன். நீன்னு சொல்றது முன்னிலை, தன்மை. ஃபர்ஸ்ட் பர்சன்ங்கிறது தன்மை. அடுத்தது முன்னிலை, முன்னாடி உள்ளவங்களை சொல்றதுதான் முன்னிலை. யூ, நீயா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். இது செகண்ட் பர்சன். அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அது என்னன்னா ஐ. ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி. செகண்ட் பர்சன்ல இந்த குழப்பம் கிடையாது. சிங்குலருக்கும் யூ தான், ப்ளூரலுக்கும் யூ தான். ஓகே, தேர்ட் பர்சன்னா என்ன? தன்மையும் அல்லாம, முன்னிலையும் அல்லாம, அதாவது பேசுறவரும் அல்லாம, யாரு கேட்கிறாங்களோ, எதிர்த்தாப்புல நிக்கிறாங்களோ அவங்களும் இல்லாம, மூணாவதா கையை காட்டி அவன், அவள், அவர்கள் அப்படின்னு சொல்றதுதான் படற்கை. இதான் தேர்ட் பர்சன். இந்த தேர்ட் பர்சன்ல நேம்ஸ் வரும். ஒருத்தனுடைய பேர் ராஜா, ராணி, இளவரசன், இளவரசி, இப்படி எல்லாம் வரும். இது எல்லாமே தேர்ட் பர்சன் சிங்குலர். இப்படி வரும்போது அந்த வெர்போட எஸ் சேரும். இது ஒரு முக்கியமான விதி. வருஷா வருஷம் இதுல இருந்து ஒரு மார்க் வருது. இதை நினைவுல வச்சுக்கணும். அதே போல ஆர்டிகிள்ஸ். ஆர்டிகிள்ஸ் நம்ம தனியா இலக்கணத்துல எல்லாத்தையுமே தனியா தனியான்னு சொல்லிட்டு போறீங்களா சார்னா, ஆமா, இங்க பார்த்தா இது ரொம்ப சிம்பிளா பார்ப்போம், அங்க பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமா இருக்கும். இலக்கண பகுதிங்கிறது எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால நம்ம 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு பாருங்கள். அதுக்கு ரொம்ப காலம் இல்லை. அதிகபட்சம் இப்போ இன்னையோட 7ஆம் வகுப்பு முடிஞ்சுது, 6ஆம் வகுப்பு முடியுது. இன்னொரு 3 வாரத்துல 7ஆம் வகுப்பு முடிஞ்சிடும். அடுத்த வாரத்துல இருந்து அடுத்த மாத இறுதியில 8ஆம் வகுப்பு தொடங்கும். அதுல இருந்து கொஞ்சம் எல்லா பாடங்களுமே நம்ம விளக்கமா பார்க்க போறோம்.